पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாச அஞ்ஞான வாசத்தை தர்ம நெறிப்படி முடித்த பாண்டவர்கள் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்க ஊசி முனை இடம் கூட தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்ற பதில் கிடைக்க இப்போ கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனையே தூதுவனாக அனுப்பினால் ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் நினைத்து தர்மராஜனும் பகவான் கிருஷ்ணனும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்வாதம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். இப்போ கிருஷ்ணனை பார்த்து தர்மராஜன் சொல்றான், கிருஷ்ணா, உனக்கு எது நல்லது அப்படின்னு படுது அதை செய். பட் எங்களுக்காக நீ பேசுவதற்கு போய் அவமானப்படும்படி எந்த ஒரு காரியமும் நடந்துவிடக்கூடாது என்று நான் ரொம்ப மனதில் துக்கப்படுறேன். காரணம் என்னன்னா, எனக்கு உன்னை அனுப்புவதற்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா துரியோதனன் மகா பாப்பி. இப்போ அந்த அவமானம் என்னுடைய பகவானுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் நினைக்கிறான். ஏன்னா நன்றாக தெரியும் தர்மராஜனுக்கும் துரியோதனன் மகா பாப்பி, அவன் சரியான மரியாதையை தரமாட்டான் எல்லாம். ஏன்னா அந்த சபையில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை நன்றாக அறிந்தவன் கிருஷ்ணா நீ. அது மட்டுமல்ல, எந்த காரணத்தை கொண்டும் தர்மத்தின் பேச்சையே நீ பேச வேண்டும். இது பகவானுக்கு யாரு? தர்மராஜன் சொல்ற வார்த்தை. தர்மத்தை மீறி எனக்கு எதுவும் வேண்டாம். பாருங்க, பகவானே போய் கேட்டு பெற்றாலும் எங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை மட்டும்தான் நீ கேட்க வேண்டும். தர்மத்தை மீறிய அந்த என்ன சொல்லுது பேச்சு பேசாதே. அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்றான், நீ சத்திரியனாக பிறந்திருக்கிறாய் தர்மராஜா. முதலில் அவர்கள் அது தரவில்லை என்றால் நான் காட்டிற்கு சென்று பிச்சை எடுக்கிறேன், அது அப்படி இதெல்லாம் பேச உனக்கு அருகதையே இல்லை. சத்திரியர்கள் என்றால் நல்லவர்களை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஸ்வதர்மம். அதை விடுத்து கொடுக்கவில்லை என்றால் நான் தர்மத்தின்படி காட்டிற்கு யாருக்கும் தொந்தரவு அளிக்காமல் பிச்சை எடுத்தாவது நான் பிழைத்துக் கொள்வேன் என்று பேசுவது சத்திரியனுக்கு அழகா? இது பகவான் கிருஷ்ணன் தர்மராஜனை பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் போய் கேட்பது சரி, ஆனால் அவர்கள் நிச்சயமாக ராஜ்யம் கொடுக்க மாட்டார்கள். அதாவது தர்மராஜனுக்கு ஒரு ஓரத்தில் யுத்தம் வேண்டாம், ராஜ்யம் ஒருவேளை கொடுத்து விட்டால் உயிர் நாசம் இல்லாமல் போகுமே அப்படின்னு. கிருஷ்ணன் இந்த மழுப்பும் பேச்சுக்கே இடமில்லை. அவன் மகா பாபி, நிச்சயமாக அவன் ராஜ்யம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு துராசை, தன்னுடைய செல்வம் மட்டுமல்லாது அனைவரது செல்வங்களையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவன். இதுல என்னன்னா, அவமானப்படுத்தி இவ்வளவு தூரம் இவர்களுடைய செல்வத்தை கவர்ந்த போதும் அவர்களுக்கு மேலே இன்னும் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தர்மராஜனுடைய அந்த மனதை யுத்தத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைச்சான். தர்மராஜா, நீ நினைப்பது போல இல்லை. அவன் இப்பொழுதே 11 அக்ஷௌணிகளை தயார் செய்து இருக்கிறான். அவர்களுக்கு எதற்கு ராஜ்யம் கொடுக்க வேண்டும் என்று அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்ற மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் கொண்டது நம் படை. ஆனால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாண்டவர்கள்ட்ட அப்படி விரல் விட்டு என்ற மாதிரி என்ன வீரர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நினைப்பு துரியோதனனுக்கு உண்டு. அப்போ
அவங்க ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உடனே அமைதியானது. காரணம் யாராக இருக்க முடியும்? காரணம் நீதான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் தர்மராஜனை கை காமிச்சான். ஏன்? நாம தாழ்ந்து தாழ்ந்து மரியாதை என்று நினைத்து கொண்டு அதை சகித்து கொண்டே இருந்தால், யார் ஒருவர் சரி பரவாயில்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகித்து கொண்டே இருந்தார்களா, அவங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அடி அதிகம், தோல்வி அதிகம், அவமானம் அதிகம். அப்ப என்னாச்சு? அந்த சபையிலேயே அந்த பீமனை உன்னுடைய வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அவன் சும்மா இருந்தான். இல்லைன்னா அப்பவே அவர்களுக்கு உரிய பாடத்தை பீமசேனன் கொடுத்திருப்பார். ஆனா தர்மராஜனுடைய எண்ணம் அப்படி அல்ல. என்னுடைய பெரியப்பா, என்னுடைய அண்ணன் தம்பிகள் தானே என்று அவர்கள் செய்த அவமானத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு இன்னும் தயை, க்ஷமை என்கின்ற உயர்ந்த குணங்களால் கட்டப்பட்டிருக்கிறான் தர்மராஜன். இப்போ நீ மிருதுவாக இருக்கும் வரையில் நிச்சயமாக உன்னை தோற்கடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் தர்மராஜா. அது மட்டுமல்ல, துஷ்டர் அப்படின்னு ஆயிடுத்தோன்னா அவர்களை நேர்மையாகலாம் அதை எதிர்கொள்ளக்கூடாது. துஷ்டரை துஷ்டத்தனத்தினால் தான் வெல்ல வேண்டும். அதர்மவாதிகளை தர்மத்தின்படிதான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் அதர்மம் செய்வதற்கு எந்த விதமான கூச்சமும் கொள்வதில்லை என்றால் அவர்களை அழிப்பதற்கு அதர்மமே சரியான வழி. இதெல்லாம் பகவான் கிருஷ்ணன் சொல்றார். ஆனா இந்த திடம் தர்மராஜன் கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. நீ யுத்தமே வேண்டாம், அதனால் எந்த விதமான உயிரும் போகக்கூடாது என்று உன்னுடைய தர்ம சிந்தனையான அந்த நினைவு என்றைக்குமே ஈடேறாது தர்மராஜா. உன்னுடைய ஆசை என்பது பூரணம் ஆகாது. இப்போ இன்னும் போய் பேசல, போகத்தான் போறான். நீ போ, ராஜ்யத்தை கேள் அப்படின்னு சொன்னா. ஆனா அங்க என்ன நடக்க போகிறதோ அதை தீர்க்க தரிசனமாக பகவான் கிருஷ்ணன் தர்மராஜரிடம் கூறினான். ஏன்னா நாம் எவ்வளவு தூரம் இறங்கி கேட்டாலும் அவனிடம் தயை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. தயை மட்டுமா இல்லை, பயம் இல்லை. ஏன்? நீங்கள் இறந்தாலும் அந்த ராஜ்யத்தை கொடுக்கும் மனநிலையில் துரியோதனாதிகள் இல்லை. தர்மத்தின்படி பயம் இல்லை, பாவ புண்ணியம் நேருமே என்கின்ற அந்த எச்சரிக்கை இல்லவே இல்லை. இது எல்லாத்திற்கும் மேலே இறைவன் மேலே பக்தி இல்லை, பயம் இல்லை. இது ஏதாவது பயப்பட்டால் இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை கிடைக்குமோ என்கின்ற ஒரு யோசனை சிறிதேனும் இருக்குமானால் இவ்வளவு அதர்மத்தை அரங்கேற்றி இருக்க மாட்டார்கள் துரியோதனாதிகள். பகவான் கிருஷ்ணன் ஸ்பஷ்டமா சொல்றான். அவன் மனதில் ஈரம் என்பதே இல்லை. நீ எவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சி கேட்டாலும் அவனிடமிருந்து நீ எதையும் பெற முடியாது. அதையே பகவான் கிருஷ்ணன் சொல்றான். இப்போ ஏதாவது அந்த சபையில் அவ்வளவு அவமானம் நடந்த பொழுது ஏதாவது ஒரு பச்சாத்தாபம், பாவம் அனைத்து செல்வங்களையும் நாம் அபகரித்து கண்டுவிட்டோம், நம்மிடம் அவர்கள் இழந்தார்கள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பச்சாத்தாபம் துரியோதனாதிகள் யாரிடமாவது இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுவும் கெட்டவன் ஒரு கெட்டவனை இந்த மாதிரி விளையாண்டு தோற்று போய் அவனுடைய செல்வத்தை அபகரித்தால் அது ஒரு விதம். நீ தர்மத்தின் ஸ்வரூபம், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவன். அப்போ உனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும் பொழுது, உனக்கே இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னுடைய மனது மிகவும் கஷ்டமாகிறது தர்மராஜா. ஏன்னா பக்தனுக்கு ஒரு அவமானம் என்றால் இறைவன் தாங்குவதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை உண்டு. பக்தர்களை அவமானப்படுத்தும் போது ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் ஒரு நிதானம். அவர்களுக்கு வாய்ப்பு திருந்தவர்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறான். ஆனால் எல்லை மீறும் பொழுது அவனே அந்த சத்ருவுக்கு சத்ருவாகிறான்.
பக்தராக இருந்தால் கூட நின்று அவரை எந்த நிலையிலும் காப்பதற்கு தயாராக இருப்பவன் பகவான் கிருஷ்ணன். அதே போல பாருங்க, பாண்டவர்கள் இப்பொழுது இறந்தே போனாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மனதில் பச்சாத்தாபம் என்பது வராது. அப்பொழுதாவது அந்த ராஜ்யத்தை கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நீங்கள் இறந்தாலும் வராது. பாருங்க, அது மட்டுமல்ல, அவன் மகா பாபம் செய்தவன், அந்த பாபத்தினுடைய எல்லையை மீறியாயிற்று. கவலைப்படாதே தர்மராஜா, நான் செல்கிறேன். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தூதுவனாக போ என்று நீ கேட்டுக்கொண்டாய், நிச்சயமாக நான் செல்கிறேன். ஆனால் அவங்க ராஜ்யம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு நம்பிக்கை தயவு செய்து மனதில் இருந்தால் அதை எடுத்து விடு. தர்மராஜனை மனதளவில் யுத்தத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். அவன் எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் அதில் ராஜதந்திரம் ஒளிந்திருக்கும். இதைத்தான் ராஜநீதி என்பார். ஏன்னா இவ்வளவு பெரிய அவமானம் நடந்தது என்றால் இதற்கு உண்டான மருந்து என்ன என்றால் அது யுத்தம் தானே தவிர வேறு மாற்று அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா அவர்கள்கிட்ட கருணை இருக்கா? இல்லை. இல்லை, இவர்கள் நம் உறவினர்கள் என்கின்ற விசுவாசம் இருக்கிறதா? இல்லை. தயை இருக்கா? இல்லை. ஒரு மனிதனுடைய சாமானிய சில நல்ல குணங்கள் என்று சொல்வார்கள், அதில் ஏதேனும் இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. அப்போ இவர்கள் துஷ்டர்கள் என்று நிச்சயமாக தெரிந்தவுடன் அவர்கள் மேல் இன்னும் பிரீத்தி செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் தர்மராஜா அப்படின்னு சொல்லு. இன்னும் என்னுடைய குரு, என்னுடைய அண்ணன், என்னுடைய பெரியப்பா என்று இன்னும் மரியாதை இதனை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்களே துஷ்டர்கள் என்று நிச்சயமாக தெரிந்தவிடும் இன்னும் அவர்கள் மேல் பிரீத்தி செய்வது என்பது அது அதர்மமாகும் அப்படின்னு சொல்ற. அவர்களுடைய அந்த ஸ்நேகம் என்னைக்குமே நமக்கு வேண்டாம். ஒன்று சொல்றேங்க, உலகத்தில் துஷ்டர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்வார். அவர்களுடைய ஸ்நேகத்தினால் நிச்சயமாக அவர்களுடைய குணம்தான் நம்மிடையே வந்து சேருமே தவிர, அப்ப அவர்கள் மேல் பச்சாதாபப்பட்டு கொண்டு இருப்பது எவ்வளவு எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் மெல்ல மெல்ல தர்மராஜனுடைய மனதிலே அந்த யுத்தம் ஒன்றே தீர்வு என்பதனை பதிய வைக்கிறான் பகவான் கிருஷ்ணன். பார், சரி நீ மட்டும்தான் அவனுக்கு எதிரியா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்பொழுது உலகமே என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? எப்பொழுது துரியோதனன் சாவான் என்று ஜெகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரஜைகளும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பார், ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாண்டவர்கள் எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இந்த இடத்தில் ஏதாவது இருக்கிறதான்னா இன்னும் இல்லை. அவங்க பேர் மட்டும் இருந்தா இருக்கு, அவருடைய குலம் ஒன்றுதான் இருக்கு, அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே இல்லை. அதையும் இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தொட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, சபையில் அந்த அவமானத்தை கண்டு பொறுக்காது பீமன் எழுந்தான். ஆனா தர்மத்தினுடைய பாசத்திற்கு கட்டுப்பட்டு, அண்ணனுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு அன்று சும்மாக இருந்தான். யாரு? பீமசேனன். ஆனால் அதே ஒரு பொறுமையை இப்பொழுதும் நீ எதிர்பார்க்காதே. நிச்சயமாக அவன் சும்மா இருக்க மாட்டான். இப்போ யுத்தம் முடிந்தது. நியாயமா பார்த்தா தோற்று போனவங்க ஜெயித்தவங்க ரெண்டு பேரும் கை குலுக்கி செல்வது அப்படின்னு கூட வழக்கம் இருக்கு. ஆனால் மாறாக அந்த காட்டிற்கு வனவாசற்கு நீங்கள் செல்லும் போது அவர்கள் உங்களுக்கு செய்த அந்த அவமானம் இருக்கிறதே, மனிதர்கள் இருக்கட்டும், நாயை விட கேவலமாக அல்லவா நடந்து கொண்டனர். அந்த நேரத்தில் துரியோதனாதிகள் செய்த காரியத்தை நினைத்து அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த துரியோதனன் எப்பொழுது சாவான் என்கின்ற சாபத்தை இட்டனர். அது மட்டுமல்ல, அங்கு வந்திருந்த ராஜர்கள், அங்கு அமர்ந்திருந்த பிராமணர்கள்
அனைவருடைய மனதிலும் துக்கம் என்ன சொல்லுது, கட்டுக்கடங்காமல் இருந்தது. இந்த பாப்பி என்றுதான் சாவானோ என்று பாருங்க. பாண்டவர்கள் மட்டும் இவர்கள் சாகணும் அப்படி அல்ல, இந்த உலகமே இந்த தீயவன் இறக்க வேண்டும் என்று மனதில் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதையத்தான் பகவான் கிருஷ்ணன் எதிர்பார்த்தார். ஏன்னா ஒரு நல்லவன் என்ற பெயர் எடுத்து அவனை வீழ்த்தினால் நிச்சயமாக பகவான் மேல் களங்கம் வரும். இவன் எப்பொழுது சாவானோ என்று அனைவரும் நினைக்கும் பொழுதுதான் பகவான் அவனுடைய முடிவை நிச்சயம் செய்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீ இனிமேலும் அவர்கள் மேல் பிரீத்தி கொண்டு ராஜ்யம் கொடு, 5 கிராமம் கொடு என்று கேட்டுக்கொண்டிருப்பது அழகல்ல. அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக தர்மராஜனிடம் பகவான் கிருஷ்ணன் ஸ்பஷ்டமாக கூறிவிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த பீமசேனனை பார்த்து பகவான் கிருஷ்ணன், பீமசேனா, அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். பீமசேனன் என்ன நினைக்கிறான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.